ஓசூர் ஆவள்ளப்பள்ளி அட்கோ பகுதியில் அத்வைத் என்ற தனியார் சிபிஎஸ்இ பள்ளி உள்ளது. இந்த பள்ளி நிர்வாகத்தினர் பள்ளி தாளாளர் கல்வி உதவித்தொகை திட்டம் என்ற பெயரில் சிபிஎஸ்இ தேர்வில் தேசிய அளவில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு 51 லட்சம், 45 லட்சம் மற்றும் 40 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகைகளையும், மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு 35 லட்சம், 30 லட்சம் மற்றும் 25 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகைகளையும், கல்வி மாவட்ட அளவில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த பள்ளியில் +2 படித்த கலுகொண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரது மகள் மாணவி துர்கா ஸ்ரீ என்பவர் சிபிஎஸ்இ தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 492 மதிப்பெண்கள் பெற்று ஓசூர் கல்வி மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இதனையடுத்து இன்று பள்ளியின் தாளாளர் அஸ்வத் நாராயணன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் முதலிடம் பிடித்த மாணவிக்கு சால்வி அணிவித்து பூங்கொத்து வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து அவருக்கு இனிப்புகளும் ஊட்டி மகிழ்ந்தனர். கல்வி மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த மாணவி துர்கா ஸ்ரீக்கு பள்ளி தாளாளர் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் 20 லட்சம் ரூபாயை வழங்க உள்ளதாக தெரிவித்தனர். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும், நன்கு படிக்க வேண்டும், அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும், அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கல்விற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பள்ளி தாளாளர் கல்வி உதவித்தொகை என்ற பெயரில் எங்கள் பள்ளி சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகளை நாங்கள் வழங்கி வருகிறோம் என பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இட்ஸ் மை பேஷன் ஃபார் எஜுகேஷன். எனக்கு சின்ன வயசுலேருந்து எஜுகேஷனாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் ஒரு பேஷனை வச்சு இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன். But when I joined Advait in 11th standard, my first motivation was the scholarship amount which our chairman sir gave. Respected chairman sir Ashwath Narayanan sir has given me around at the beginning itself he has given me around 1,50,000 rupees of scholarship for scoring good marks in 10th standard. That was my first motivation. அதுக்கப்புறமா வந்து இந்த 12th 10th எல்லாம் ஓசூர் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், நேஷ்னல் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்தால் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்னு தெரிய வந்தது. ஸோ இட் வாஸ் 20 lakh இஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட், இட்ஸ் அ வெரி ஹியூஜ் அமௌண்ட். ஸோ அது வந்து இன்னும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுது. ஸோ த மெயின் மோட்டிவேஷன் ஃபார் வாட் ஐ அச்சீவ் டுடே இஸ் ஆப்வியஸ்லி தி ஸ்காலர்ஷிப். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் அஸ்வத் நாராயண் சார் for today's achievement. And then I would like to thank my teachers and அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால they have given me a lot of revisions. நம்ம அத்வைத் ஸ்கூலில் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன், நான் நல்லா படிக்கணும் என்ற ஒரு இன்டென்ஷன் வச்சு நான் வந்து இந்த நேஷ்னல் லெவலில் ஒரு 51 lakhs ஃபஸ்ட்டு வந்தால், செகண்ட் 45, தேர்டு வந்து 40 lakhs, அதே ஸ்டேட் லெவலில் 35, 30, 25, இது ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. அதே மாதிரி ஓசூர் லெவலில் கூட ஃபஸ்ட்டு வந்ததுன்னா டாப்பர் இன் ஒசூர் 20 lakhs நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம். இதனா இப்போது இது வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்கூல் 10th சரி +2 சரி ஃபஸ்ட்டு வரும். இது வரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை, யாரும் இது பண்ணதில்லை. பட் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணால் பசங்களை நல்லா படிப்பார், ஒரு நல்லா படித்து அவருடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், அட் த சேம் டைம் ஸ்கூலுக்கும் ஒரு நல்லதாகும், பசங்களுடைய 100 years லைஃப் நல்லா இருக்கும் என்ற ஒரு நல்ல யோசனையோட நாங்கள் வந்து இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இவர் அச்சீவ் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நம்ம ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸும் இன்க்ளூடிங் அவர் பிரின்சிபல் மேம் எல்லாருமே நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கூட நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி அச்சீவ் பண்ணுற அவருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் இப்போ வந்து ஸ்டார்டிங் ஒசூர் லெவலில், இது வந்து ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில் போகணும். இந்த மாதிரி இதை அகாடமிக் சைடு இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் லெவலில் கூட நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்லா இது பண்ணணுன்றது தான் நம்மளுடைய இன்டென்ஷனுங்க. தேங்க்யூ.